ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைய லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உருளைக்கிழங்கு காரக்கறி, முருங்கைக்காய் கூட்டு, ரசம், சாதம் இதுதான். ஸோ முதல்ல வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்படி பண்ணினாலும் வந்து செம டேஸ்ட்டா இருக்கக்கூடியது. நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத சொல்றேன். கடுகு, உளுத்தம் பருப்பு எண்ணெயில தாளிச்சுட்டு, அதே எண்ணெயில வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு, அதோட ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு உப்பு போட்டு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன். அத வந்து தோல உரிச்சுட்டு இதோட சேர்த்துடுங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்றதுனால நம்ம கரண்டியாலேயே கட் பண்ணி விட்டுக்கலாம் வேண்டிய சைஸுக்கு. ஸோ அந்த மாரி கட் பண்ணி விட்டுட்டு, நல்லா வதக்கிட்டு, மேல கொஞ்சம் லேசா உப்பும், மிளகாய் பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டீங்கன்னு சொன்னா, அருமையான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடும். ரோஸ்ட்டா வேணும்னா, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, அ கடலை மாவோ, அரிசி மாவோ தூவி வதக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நார்மலா தான் வதக்கியிருக்கேன். ஸோ இந்த மாரி நீங்க செஞ்சு பார்த்தது இல்லைன்னா, செஞ்சு பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அப்படி சில பிள்ளைக யாராவது இப்ப தான் கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, செஞ்சு பார்க்கலைன்னா செஞ்சு பாருங்க. செம டேஸ்ட்டா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் வந்து நல்ல ஆப்ட்டான ஒரு காரக்கறியா இருக்கும் இது. நாங்க இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் கூட்டு தான் செஞ்சிருக்கேன். ஸோ முருங்கைக்காய் கூட்டுக்கு இது தொட்டுக்கிறதுக்கும் நல்லாருக்கும். ஸோ இது மாரி நீங்க செய்யலன்னா செஞ்சு பாருங்க. ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு காரக்கறி செம டேஸ்ட்டா ரெடி ஆயிடுச்சு. மேலாக கொத்தமல்லிலாம் தூவி கார்னிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ செம டேஸ்ட்டானது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் கூட்டு. இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 1/2 வேக்காடு வெந்த பின்னாடி முருங்கைக்காய போட்டு வேக வச்சுருங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் முக்காவாசி வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி, அதில வந்து உளுத்தம் பருப்பும், மிளகாய் வத்தலும் வறுத்துட்டு, தேங்காய், சீரகம் வச்சு அரைச்சு இதில விட்டுடுங்க. விட்டு நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த தேங்காய், அந்த பருப்புலாம் அரைச்சு விட்டோம் இல்லையா? நல்லா கொதிச்சு திக்காயிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நான் கொஞ்சம் லேட்டா உப்பு போடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட முருங்கைக்காய் கொஞ்சம் முத்தலா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி முருங்கைக்காய்க்கு உப்பு போட்டுக்கலாம். முன்னாடி போட்டா உப்பு போட்டா வேகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொஞ்சம் வெந்த பின்னாடி போட்டுக்கலான்னு இப்ப தான் போடுறேன் நானு. ஸோ உப்பும் போட்டாச்சு. அரைச்சு விட்டதெல்லாமும் நல்லா உப்போட சேர்ந்து கொதிச்சு, முருங்கைக்கால ஏறின பின்னாடி செம டேஸ்ட்டான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதம், முருங்கைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கறி, அரைச்சு விட்ட மிளகு ரசம். இதுதான் இன்றைய லஞ்ச். நல்லா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. ஆதரவு குடுங்க. நெறைய லஞ்ச் ஐடியாஸ் போட்டிருப்பேன். லஞ்ச் காம்போ போட்டிருப்பேன். பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.